அவர் நம்மை நடத்தினார், அவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை போஷித்தார், நம்மை அரவணைத்தார். இப்போ எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஆண்டவரே எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நல்ல பாதுகாப்பை தந்தீங்க, நல்ல ஆசீர்வாதத்தை தந்தீங்க, உயர்வுகளை தந்தீங்க, மேன்மைகளை தந்தீங்க ஆண்டவரே. எந்த மருத்துவமனைக்கு செலவு பண்ணாதபடி சுகத்தை தந்தீங்க, விடுதலையை தந்தீங்க, ஆசீர்வாதங்களால் நிரப்புனீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படியே இருதயத்தை ஆழத்திலிருந்து எவ்வளவு நல்லவர், அவர் செய்த நன்மையை சொல்லுங்க. ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது எங்களை பாதுகாத்து கொண்டீங்களேப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கணவர் என் மனைவி வேலைக்கு போகும்போது வரும்போது வீட்டில் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு தந்தீங்களே, துன்மார்க்க கண்களுக்கு விலக்கி கொண்டீங்களே, விபத்துகளுக்கு பாதுகாத்து கொண்டீங்களே. நீர் எவ்வளவு நன்மை செய்கிறவர், எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே நன்றி அப்பா. இதை சொல்ல சொல்ல நல்ல கிருபை பெருகும். சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய கிருபை அல்லவா. கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. உயர்த்தி பாடுங்க பாப்போம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோ ராஜாவே. தேவ கிருபையால் நிலை. ஒரு விஷயம் கூட கிருபையால், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆமென். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபா 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 நிலை நிற்கிறோ. தேவ கிருபையா உள்ளத்திலிருந்து ஆண்டவரே உங்க கிருபையா கிருபையா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கண்ணுங்களை நிக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. ஆமென். கண்ணுங்களை நிக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கிருபை கிருபை ராஜாவே. கிருபை கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆமென். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை கிருபை.
பிரசன்னம் நிரப்பட்டும். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை. கைகளை தட்டி கிருபை இயேசுவே கிருபை கிருபை இயேசையா கிருபை 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 ஆமென் கிருபை இயேசுவே கிருபை கிருபை ஆமென் கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. உங்க அபிஷேகம் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. சபையிலே கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிட்டு எனக்குள்ளே நிரப்பட்டும். சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் விலகட்டும், வியாதிகள் மாறட்டும், எல்லா கட்டுகள் மாறட்டும். அற்புதம் செய்கிறவர், விடுதலை தருகிறவர், அதிசயமானவர். இப்பொழுது நம்முடைய வல்லமையை ஊட்டுவீராக. என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து நான் ஆராதிக்கிறவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நிரப்புங்கப்பா, பாத்திரங்கள் நிரம்பட்டும், எங்கள் பாத்திரங்கள் நிரம்பட்டும். முச்சடியில் எறின அதே தேவ தயை கர்த்தருடைய மகிமை நிரம்புவதாக. ஓ நன்றி ஆண்டவரே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. உம்மை மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எவினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எவினேச நீதானையா, இதுவரை உதவி
கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தினீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எங்கள் பலத்தால் அல்ல, இத்தனை நாட்கள் நாங்கள் கடந்து வந்தது எங்கள் திறமையால் அல்ல, நீரே எங்களை நடத்தி வந்தீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு சந்திரன் பிரகாசியாமலும், தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். அல்லேலூயா. உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். நம்முடைய தேவன் இந்த ஆண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகள் வாழ்க்கையையும் தொழிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர் மகிமைப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமோ, அதே போல ஆண்டவர் இந்த ஆண்டு அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்பதும் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்மை அவர் மகிமைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்பது உண்மைதான். மகிமை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். இந்த வாரமாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய காட்டை கொடுத்து ஆண்டு இதே வசனத்தை தொடர செய்ததினால் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. பாருங்க, உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார், மகிமையுமாய் இருப்பார். நம்முடைய தேவன் நமக்கு எப்படி மகிமையாய் இருப்பார் என்று சொல்லி சில கருத்துக்களை சொன்னேன். ரெண்டாவது, உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னா ஒரு பர்சனலியா ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவன் இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலா அவர் மகிமைப்பட விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு சொல்லி மோசே ஜெபித்ததை நாம் பார்த்தோம். அவருடைய மகிமையை பார்க்க ஒரு வாஞ்சை, அவருடைய மகிமையை அவர் காண்பதற்கு ஒரு ஆசை, இது நமக்கு இருக்க வேண்டும். மோசேக்கு எத்தனையோ பொறுப்புகள், எத்தனையோ வேலைகள், எத்தனையோ கடமைகள் இருந்தாலும் மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை இருந்தது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அல்லேலூயா. அப்ப தேவன் மகிமையை ஒரு மனிதனுக்கு காண்பிக்க வேண்டுமானால் என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை பார்த்தோம். இந்த வாரமும் உன் தேவன் உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்கிற வார்த்தையை வைத்து அதை ஆதாரமாக கொண்டு மகிமையை தருவதன் நோக்கம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மகிமையை தருவதன், தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு தருவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதன் இதை சரியாய் புரிந்து கொள்ளும் போது தான் அந்த மகிமையை ருசிக்க அனுபவிக்க முடியும். நல்லா கவனிங்க. ஒரு மாங்காவை எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஸ்லைஸாக வெட்டி அதில் உப்பும் மிளகாத்தூளும் எல்லாம் கேட்கக்கூடாது, எப்படி தெரியும் எங்களுக்கு தெரியும், உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா அப்படியே நல்லா ஷெஃபில் பண்ணிவிட்டு எடுத்து கடிச்சா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு எச்சி ஊறிச்சு? எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சில பேருக்கு காலையிலே வா மாங்காவா, அதுவும் உப்பு வேறையா மிளகா வேறையா, அதுவும் சரியான பக்குவமா
அப்படி அது பறித்து அப்படியே கழுவி அப்படியே வெட்டி சாப்பிட்டா எப்படி அதப்போ டேஸ்டன்சி நம்ம தேவனுடைய அந்த அன்பை ருசிக்கணும் அப்படின்னா அந்த மகிமையை ஏன் கர்த்தர் நமக்கு தருகிறார், அதன் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன், இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு 2 விதங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். ஒன்று, அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். 2, நாம் அவரில் மகிமைப்பட விரும்புகிறார். நல்லா கவனிங்க, 2 காரியம் சொன்னேன். ஒன்று, அவர் நம்மில் மகிமை அடைய மகிமைப்பட அவர் விரும்புகிறார். 2வது, நாம் அவரில் மகிமைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதை கேட்கும்போது 2 ஒன்று தானே. நான் அவரில் மகிமைப்பட்டா என்ன, அவர் எனக்குள்ள மகிமைப்பட்டா என்ன அப்படி நம்ம நினைத்து கொள்ளலாம். ஆனால் 2 வேற. அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, நாம் அவரில் மகிமைப்படுவது என்பது என்ன அப்படின்னா, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த 2க்கான வித்தியாசத்தை காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். ஒரு இசை கலைஞனை நம்ம வைத்துக்கொள்வோம், சரியா? அந்த இசை கலைஞன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து, ஒரு வயலின் வச்சுக்கோங்களேன், அதான் குயின் ஆஃப் மியூசிக். அந்த வயலினை எடுத்து வைத்துக்கொண்டு அதை இசைப்பதற்கு அவர் ஆயத்தப்படுகிறார். அந்த இசை கருவியில் அந்த இசைக்கலைஞர் வாசிக்கும் போது, இசைக்கருவி ஒரு நாளும் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, நான் தானே சத்தத்தை எழுப்புறேன், என் மூலமாக தானே சத்தம் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு, நான் என்னதான் கலைஞன் வாசித்தாலும் நான் புதுசாக தான் வாசிப்பேன்னு சொல்லி தனி சத்தத்தை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எழுப்புகிறது இல்லை. அப்படி எழுப்புதா? இப்போ யோசிப்போம், நம்ம பாடணும். இப்போ அந்த கார்டு ஒன்று நான் சொன்னேன், அந்த கார்டில் நம்ம பாடி பழகணும். இப்போ நான் சொல்கிற கார்டுக்கும் அவன் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்தால், ரிதம் வித்தியாசம் இருந்தால் எப்படி பாட முடியும்? அதே போல் அந்த வாசிக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யுதுன்னா, அந்த கலைஞனோடு தன்னை இணைத்து கொண்டு, தன்னை விட்டு கொடுத்து, தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, அது என்ன செய்யுதுன்னா, அந்த கலைஞன் வாசிப்புக்கு தகுந்தபடி, அவருடைய விருப்பத்துக்கு தகுந்தபடி, அவருடைய இசைவுக்கு தகுந்தபடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யுதுன்னா, அது தன்னை விட்டு கொடுத்து சத்தத்தை எழுப்புகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாம் சொல்கிறோம், நாதா உம் திருக்கரத்தில் இசை கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல், நாதா உம் திருக்கரத்தில் இசை கருவி நான் சொல்கிறோம்ல. அப்போ நாமளும் அப்படிதான். இசை கலைஞன் தேவன் அவர் என்ன செய்கிறார்னா, இந்த பூமியில் தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு இசைக்கருவிகளாகிய நம்மை எடுத்து அவர் மகிமைப்பட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதில் நான் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தனியாக இசைப்பேன், எனக்கு திறமை உண்டு, எனக்கு தகுதி உண்டு, நான் இசைச்சு பார்க்குறேன்னு சொல்கிறது அனுபவம் அல்ல. அவர் கையில் விட்டு கொடுக்கும்போது, குயவன் கையிலேயே களிமண் இருக்கும்போது, அது எத்தனை முறை கெட்டு போனாலும் மீண்டும் வேற பாண்டமாய் வரைய முடியுமானால், மீண்டும் வேற காரியத்தை செய்ய முடியுமானால், அவர் கையில் இசைக்கருவியாய் அவர் விருப்பத்துக்கு படி விட்டு கொடுக்கும்போது அவர் நம்மில் மகிமைப்பட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் வாசிக்கும் போது பாருங்க, அந்த மகிமைலாம் யாருக்கு போகுது? இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கா போகுது? யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாராவது வாசித்து முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாராட்டுவாங்களா, வாசித்தவங்களை பாராட்டுவாங்களா? வாசித்தவங்களை தான் பாராட்டுவாங்க. யாருமே இப்போ மைக் இருக்கு, நான் நல்லா மைக்கில் பேசுகிறேன், பேசி முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு சத்தம் நல்லா கிளியராக வந்துச்சுன்னு யாரை பார்த்து சொல்லுவீங்க? எங்களை பார்த்து, என்ன பார்த்து தான் சொல்லுவீங்க. யாராவது மைக்கு கிட்ட போய் இன்னைக்கு பரவாயில்லப்பா சத்தம் நல்லா வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? யாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாராட்ட மாட்டாங்க, யாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே கவனம் வைக்க மாட்டாங்க, யாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெருசாக நினைக்க மாட்டாங்க. யாரை நினைப்பாங்கன்னா, இசை கலைஞரை, அவர் மூலமாய் வெளிப்பட்ட அந்த சத்தம், அவர் மூலமாய் வெளிப்பட்ட அந்த வல்லமை, அவர் மூலமாய் வெளிப்பட்ட அந்த ஸ்வரங்கள், அவர் மூலமாய் வெளிப்பட்ட அந்த டேலண்ட், அவரை தான் ரொம்ப மெச்சுக்கொள்வாங்க. அதே போல தான் அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். நாம் கருவிகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் கையில் விட்டு கொடுப்போமானால், இன்றைக்கு அவர் கையில் நம்மை அர்ப்பணிப்போமானால், இன்றைக்கு அவர் கையில், ஆண்டவரே என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க, யூஸ் மீலா, என்னை என்ன வேணாலும் நீங்க செய்து கொள்ளுங்கன்னு ஒரு மனிதன் தன்னை விட்டு கொடுக்கும் போது, இந்த ஆண்டு அவர் நம்மில் மகிமைப்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது நான் சொன்னேன், நான் அவரில் எப்படி மகிமைப்பட முடியும்? நல்லா கவனிங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் யாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் பெருசா பார்க்க மாட்டாங்க.
இப்போ வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இசை கலைஞன் அப்படி அல்ல. அவன் என்ன தெரியுமா செய்வான்? தான் வாசித்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவன் என்ன செய்வான்னா கவனமாக ஹேண்டில் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய பாராட்டுகளும் இவ்வளோ பெரிய மேன்மைகளும் எனக்கு வந்ததுக்கு காரணம் எனக்கு திறமை காரியங்கள் இருக்கிறது மட்டுமல்ல, எனக்கு இது ஈடு கொடுத்ததுனால. அதனால் எங்கே போனாலும் என்ன தெரியுமா செய்வான்? இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துக்கொண்டு போவான். இப்போ புரியுதா? அவரில் நாம் எப்படி தெரியுமா மகிமைப்பட போகிறோம்? நான் ஆராதிக்கிற தேவன் தன்னை மட்டும் மகிமைப்படுத்தி கொண்டு நம்மை யூஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் கனம், மகிமை, ஐஸ்வர்யம், சந்தோஷம், அங்கீகாரம், உயர்வுகள், மேன்மைகள் இவைகளை நமக்கு தந்து நம்மையும் தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். 2 கருத்தை சொன்னேன். ஒன்று, அவர் மகிமை அடைய விரும்புகிறார். ஏன்? அவருக்கு விருப்பம் இந்த பூமியில எதையாவது செஞ்சிடணும், எதையாவது நடத்திடணும். அவருக்கு தாகம் இருக்கு, அவர் செய்ய விரும்புகிறார். அதுக்கு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைத்தால், அவருக்கு விட்டு கொடுக்க ஒரு நபர் கிடைத்தால், அந்த நபரின் மூலமாய் தேவன் மகிமை அடைய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மகிமை அடைந்துட்டு தூக்கி போட்டுட்டு போகிற தேவன் அல்ல. மனுஷன் தூக்கி போட்டுருவான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் மகிமைப்பட்டதும் இல்லாமல் இந்த பாத்திரமாகிய நம்மையும் அவர் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் நான் சொன்னேன், அவர் என்னிலும் நான் அவரிலும் மகிமைப்படும் ஆண்டு இது. யாத்ராகமம் வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதை நான் சொல்லி கொடுத்துட்டு அவங்க வேகமாக கடந்து போறேன். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். சரி, 1-2 வாசிங்க. 1-2 வசனங்கள். பின்பு அவர் மோசையை நோக்கி, பின்பு அவர் மோசையை, தேவன் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும், நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனம். 2வது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். யாரு? அங்க வாசித்தோம், இஸ்ரவேலிய மூப்பர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். 25 லட்சம் மக்கள் இருந்து அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மோசையினால் கைகளை வைத்து ஆவியால் நிரப்பப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட 70 மூப்பர்கள் இருந்தார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஆரோன், நாதாப், அபியாவும் மற்றவர்களும் இருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தார்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, மோசே மாத்திரம் என்னிடத்தில் வர கடவன். ஏன் தெரியுமா? அவன் வந்தாதான் நான் அந்த மகிமையை நான் அவனுக்கு காட்ட முடியும். என் மகிமையை அவங்க பார்க்க முடியும். நான் மகிமை அடைகிறவர் மாத்திரமல்ல, பயன்படுத்தப்பட்ட மோசையும் அவர் தனித்துவமாய் மகிமைப்படுத்தி காட்டுகிற தேவன் அவர். உங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நான் தனியாக இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நம்மை அழைத்தவர் அவரும் மகிமைப்படுவார், நம்மையும் அவர் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவர். மோசையை அழைச்சிட்டு, ஓ மோசே நீ இவங்களில் ஒருத்தர்னு சொல்லலை, இவங்களும் எல்லாம் போல இருன்னு சொல்லலை. மோசே மாத்திரம். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் அவனை கர்த்தர் வித்தியாசமாய் அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி தேவன் மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சொன்னேன், நாம் அவரில் மகிமைப்படுவது, அவர் நம்மில் மகிமைப்படுவது. இந்த 2 கருத்துக்களை சற்று ஆழமாய் பார்த்து ஆண்டவர் மகிமையை தந்ததற்கு நோக்கம் என்ன? மகிமை தருவேன் சொல்றார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார்னு சொல்றார். ஆண்டவர் மகிமையை கொடுக்கிறார்னா அது எப்படி கொடுக்கிறாரு? அவர் நான் என்ன மகிமைப்படுவேன்னா எப்படி மகிமைப்படுறாரு? அவரில் நான் எப்படி மகிமைப்பட போறேன், அது எப்படி மகிமைப்பட போறேன் என்பதை சுருக்கமாய் பார்த்து நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபைகளை தருவாராக. கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். மகிமை, தெய்வ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தெய்வ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமையே மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை
நல்ல கைத்தட்டி பாருங்க. ஆமே. மானிடர் யாவரும் காண்பார்கள் ஆமே ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேவ மகிமை நல்லவே மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. அவன் மானிட யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள். அவன் அவன் மானிட யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு நாம் அவரிலும் அவர் நம்மிலும் மகிமைப்படும் ஆண்டு. அல்லேலூயா. நம்மளை மட்டும் பயன்படுத்திட்டு அவர் போகிற தேவன் அல்ல, நம்மையும் அவர் இந்த உலகத்தில் வைத்து மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ முதலாவதாக அவர் நம்மில் எப்படி மகிமைப்பட விரும்புகிறார். என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர், இவ்வளவு தூரம் எனக்கு வாக்கு கொடுத்தவர் என்னில் இருந்து எப்படி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த, எப்படி தம்முடைய மகிமையை காட்ட அவர் விரும்புகிறார் என்பதை பார்த்து நாம் கடந்து போகலாம். நம்பர் 1, முதலாவதாக அவர் நாமத்தை தந்து நம் மூலமாக மகிமைப்படுகிறார். அவர் நாமத்தை நமக்கு தந்து, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் என்பது ஒரு சாதாரணமான நாமம் அல்ல. அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ள ஒரு நாமம். அவர் நாமம் வானோர் கீழோர் பூலோர்த்தோர் எல்லா நாமங்களும் எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய வல்லமை உள்ள நாமம் அவர் நாமம். ஆண்டவர் நம்மில் இந்த ஆண்டு எப்படி மகிமைப்பட விரும்புகிறார் என்றால், அவர் நாமத்தை நமக்கு தந்து அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். எப்படி? நம்ம சந்திக்கிற போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற இன்னல்கள், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா கடினமான பாதைகளையும் இன்னைக்கு நம்ம எப்படி யோசிப்போம்? வருஷம் ஆரம்பிச்சிச்சு, வருஷம் 1 ஆரம்பித்தது, 1ஆம் தேதியிலிருந்து எல்லாம் நல்லது நடக்கும்னு நான் பார்த்தேன். ஆனாலும் சில போராட்டங்கள், ஆனாலும் சில கடினமான சூழ்நிலைகள், ஆனாலும் சில சஞ்சலங்கள், ஆனாலும் சில எதிர்ப்புகள், ஆனாலும் சில கடினமான காரியங்கள், இவைகளெல்லாம் ஏன் வருது? கர்த்தர் மகிமைப்படுவேன்னு சொன்னாரே, அவர் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னாரே, உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார் என்று வாக்குத்தத்தம் செய்தாரே. ஆனாலும் ஏன் எனக்கு சஞ்சலங்கள், ஏன் எனக்கு பிரச்சனைகள், ஏன் எனக்கு போராட்டங்கள், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டகாலங்கள்? ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். இந்த ஆண்டு கர்த்தர் எப்படி நம்மில் மகிமைப்பட போறார் தெரியுங்களா? அவர் நாமத்தை தந்து மகிமைப்பட போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த வியாதிகள், இந்த உபத்திரவங்கள், இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்ததுக்கு நோக்கம் தெரியுமா? அவர் நம் மூலமாய் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சொல்ல போறோம், உங்களுக்கு தெரியுமா பிரதர், நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்தேன், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். நான் ஒரு பெரிய உபத்திரவத்துக்குள்ள போனேன், என்னை சந்திக்க, என்னை மீட்க, என்னை ஆதரிக்க, ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆறுதல் படுத்துறது மட்டுமல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் என்னையால் அபிஷேகம் பண்ணி நடத்தினார், என் தலையை நிமிர பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தம்முடைய நாமத்தை அவர் நமக்கு தந்து நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோவான் வாசிக்கலாம், 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசியுங்கள். இயேசு ராஜா அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். எல்லாருக்கும் ஒரு எண்ணம், லாசரு இயேசுவுக்கு நேசமான மனிதனாச்சே, பிரியமைத்த ஒரு மனிதனாச்சே, லாசருக்கு எப்படி இந்த வியாதி வரலாம், லாசருக்கு எப்படி இந்த கஷ்டம் வரலாம், லாசருக்கு எப்படி இந்த உபத்திரம் வரலாம், லாசரு ஏன் நல்லா தானே இருந்தாரு, ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாலே சுகமாகுமே, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் வந்தபோது அவன் சொன்னா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவின் பின்பதாக வந்தபோது ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன நேரத்தில் உடனே அவள் குணமானாள். அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே லாசரு உயிர்த்திருக்க முடியுமே, லாசரு வியாதியிலிருந்து மீண்டிருக்க முடியுமே. ஏன் இந்த மரணம், ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த போராட்டம்? ஒன்று மட்டும் உறுதி, குமாரன் அவரில் மகிமைப்படுவது
செய்வதற்கு கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தேவன் நம்ம மேல பிரியமா இருக்காரு யோசித்து பாருங்க. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா? ஆதலால் இக்காலத்து பாடுகள், வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க தைரியமா சொல்லுங்க, இந்த ஆண்டு, இந்த மாதம் இன்னும் முடிவடையில எனக்கு வாக்கு கொடுத்தவர் வல்லமை உள்ளவர். அவர் நாமத்தை என் வாழ்க்கையில தந்து என்னை பார்த்து சிரித்தவர்கள், என்னை பார்த்து சாதாரணமாய் பேசினவர்கள், அவர்கள் முன்பதாக என்னை தலை நிமிர்ந்து நடக்க என் தேவனால் செய்ய முடியும். அவர் நாமம் சர்வ வல்லமை உள்ள நாமம். அல்லேலூயா. அவர் நாமத்தை தந்து நம் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். சாதாரணமானதல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க, யோசித்து பாருங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்தது, ஆனா 5 வருஷம் ஆகி இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஒன்று சொல்ல முடியுமா? கொரோனா வந்தது, எத்தனையோ பெரிய பெரிய பாதுகாப்பா இருந்தவங்க கூட மரித்து போனாங்க. ஆனா எந்த பாதுகாப்பும் இல்லாம இருந்த நம்மளை கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறாரு. அவர் நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், இதுக்கு தெரியல இல்லை. யோசிச்சு பாருங்க, தொப்பூரில் விபத்து நடந்தது, உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக வண்டியில் போயிட்டு இருந்தவங்களுக்கு என்ன தெரியும், அந்த காரில் போயிட்டு இருந்த ஃபேமிலிக்கு என்ன தெரியும், என்ன யோசித்திருப்பாங்க, அடுத்து அந்த எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கிளம்பிட்டாங்க, வந்திருப்பாங்க, வந்து சேர போகிறாங்க, எந்த இதுவும் தெரியாது. இடையில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த காரோடு சேர்த்து எத்தனை விபத்துகள், எத்தனை மரணங்கள். ஆனால் இதுவரையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தாரே, அவர் நாமத்தின் மகிமைக்காகவே கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக அவர் நம்மில் எப்படி மகிமைப்பட போகிறார் அப்படின்னா, நீங்கள் வாசியுங்கள். அவரது வார்த்தையை தந்து நம் மூலமாக மகிமைப்படுகிறார். 2வது, அவர் நம்மில் எப்படி மகிமைப்பட விரும்புகிறார் அப்படின்னா, அவரது வார்த்தையை தந்து. நல்லா கவனிங்க. இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தவர் யார் என்றால் ஒரு சாதாரண தேவன் அல்ல, சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர் அவர். நீங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசித்து பாருங்க. இங்கு மோசே கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அவர் தமது தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. சொல்லாமா? ஒரு வார்த்தை கூட கீழே விழாது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, உங்களுக்கு ஒரு சொல்லவா? ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நம்பி போனான். கர்த்தர் ஆபிரகாமின் மூலம் மகிமைப்பட்டார். யோசுவா சொன்னாரு, ஆண்டவரே எல்லாம் பயங்கரமா இருக்குது, என்ன செய்வேன்? நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லி வாக்கு கொடுத்தார். சொன்னபடி கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க, நீ தனியா போகிற, ஆனா 2 பரிவாரங்களோடு உன்னை திரும்பி இந்த தேசத்துக்கு கொண்டு வருவே. சொன்னவர் கர்த்தர் நிறைவேற்றினார். மோசையை எடுத்துக்கொள்ளுங்க, அதை சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருத்தராக எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளையோ, ஆனா ஒன்று மட்டும் உறுதி, சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் எதிராக இருக்கலாம், மனிதர்கள் எதிராக இருக்கலாம், எல்லாம் எதிராக இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு வாக்குரைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். காரணம், உங்கள் தேவனே உங்களுக்கு மகிமையுமாய் இருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவன், அவர் மகிமையுள்ள தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தரவர். நல்ல கைகளை தட்டி ஆவில கேளுங்க, ஆண்டவரே நிறைவேற்றுகிறவர். இந்த மாதம் முடிவுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தந்தரல, அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 138ஆம் சங்கீதம்
2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வார்த்தை பாருங்க, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, பூமி தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது. நிறைய கருத்தை நான் சொல்ல முடியும். ஆனா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகலவற்றை காட்டிலும் அவர் எதை மகிமைப்படுத்தினார் தெரியுமா? தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருந்தார். அந்த வார்த்தை என்ன? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அவர் தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினவர். அதே போல இன்றைக்கு நான் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை நிறைவேற்றும் தகப்பன் அவர். அல்லேலூயா. ஒரு நாள் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் எதிராக இருக்கட்டும் சிஸ்டர், பிரதர், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நீங்க சொல்லுங்க, இந்த ஆண்டு என் மூலமாய் அவருடைய நாமத்தையும் அவருடைய மகிமையையும் அவர் விளங்க பண்ண வல்லமையுள்ள தேவன் அவர். அவர் வார்த்தையை விளங்க பண்ணுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இந்த காலை நேரத்துல ஒரு பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த நேரத்தில் அவர் சுகப்படுத்த வல்லமை உள்ளவர். வீட்டில் இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சொல்லுங்க, அவர் தமது வார்த்தையை அனுப்பி இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு சுகத்தை தருவார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் என்னை பாதுகாப்பார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர் அவர். அல்லேலூயா. மூன்றாவதாக, தேவன் எப்படி நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார்? அவர் எப்படி நம்மளை மகிமைப்பட விரும்புகிறார்? முதல்ல நான் சொன்னேன், அவர் எப்படி மகிமைப்பட விரும்புகிறார்? அவர் நாமத்தை நமக்கு தந்து, அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம், அந்த நாமத்தை நமக்கு தந்து அவர் நம்மை மகிமைப்பட விரும்புகிறார். இரண்டாவது நான் சொன்னேன், எப்படி மகிமைப்பட விரும்புகிறார்? தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து. அவரது வார்த்தை வல்லமையுள்ளது, அது ஒரு நாள் கீழே விழாது. யோசுவா சொல்றாரு, ஒரு வார்த்தை கீழே விழல, சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். சூழ்நிலை மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம், நபர்கள் மாறலாம், எல்லாம் மாறலாம். பிரதர், சகோதரர், நான் தெளிவா சொல்ல முடியும், கர்த்தர் சொன்னது மாறாது. அவர் இந்த வருடம் மகிமையை தருவார்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் மகிமையால் நிரப்புவார். நான் சொல்றேன், மூன்றாவது, கர்த்தர் எப்படி தெரியுமா மகிமையால் அவர் நிரப்ப விரும்புகிறாரு? அவரது ஆவியானவரை நமக்கு தந்து நம் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். மகிமைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எப்படி தெரியுமா நம் மூலமா மகிமைப்பட விரும்புகிறாரு? அவர் எப்படி சொல்றது? நமக்கு ஆவியானவரை தந்து நம் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நபரை நான் காட்டி கொடுக்கிறேன். சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்களேன். சிம்சோன் டிராயிங்கில் தான் பயங்கரமாக இருப்பார், பிக்சரில் தான் பயங்கர முரட்டுத்தவமாக, கையெல்லாம் பலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதன். பெலிஸ்தர்களுக்கெல்லாம் ஏன் ஆச்சரியம் வந்துச்சுன்னா, ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதனால், நம்மை போல இருக்கிற ஒரு மனிதனால 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தர் பாளையத்துக்குள்ள விட முடியுமா? இது எப்படி ஆகுமா? எப்படி ஸ்லாக்கியம் எப்படி நடக்கும்? சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு சின்ன பச்சை கழுதினுடைய தாடை எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர்களை கொன்று குவிக்க முடியுமா? இது எப்படி நடக்கும்? எப்படி முடியும்? ஒரு சாதாரணமான ஆள் தான் அவ்வளோ பெரிய டோரை எடுத்துக்கிட்டு அந்த எடுத்து மலை மேல ஏறி போக முடியுமா? எவ்வளவு வெயிட், சாதாரணமா தூக்க முடியாது. இது எப்படி முடியும்? ரெண்டாவது அடுத்து சொல்ல, சிங்கம், அவ்வளோ பயங்கரமான சிங்கம், அதை சாதாரணமா கிழித்து போடுகிறது போல ஒரு சாதாரணமா சிங்கத்தை கிழித்து போட்டானே, இது எப்படி முடியும்? ஒன்று தெரியுமா? சிம்சோன் மேல் ஆவியானவர் தங்கி இருந்தார். சிம்சோன் மேல் இருந்த ஆவியானவர் சிம்சோன்
சிம்சோன் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு எப்படி மகிமையா இருக்க போறார் தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து இதுவரை நீங்கள் செய்யாத ஜெபத்தை, இதுவரை நீங்கள் பண்ணாத காரியத்தை உங்களோடு இருந்து அவர் வல்லமையாய் அவர் நடத்த பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமானதல்ல. கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்க. கிதியோன் பயந்துகிட்டு நிற்கிறான். ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? அங்கே சொல்றாரு பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் ஒரு பயந்தாங்கொழி ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி சண்டை போடணும் ஒன்றும் தெரியாது, நான் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன், சாதாரண ஆள் தான். ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. எந்த பலன் தெரியுமா? கிதியோனின் பலன் அல்ல, கர்த்தரினுடைய பலன், ஆவியானவருடைய பலன். ஆண்டவர் சொல்றாரு உனக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். அவர்களை பார்க்கலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இந்த ஆண்டு எப்படி மகிமைப்பட போறார் தெரியுமா? ஆவியானவரை தந்து நம் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். அப்படின்னா ஆவியான வல்லமை நம்ம மேலே வரும்போதெல்லாம் அசாதாரணமான காரியங்களை செய்ய, மகத்துவமான காரியங்களை செய்ய இந்த ஆண்டு கர்த்தர் நம்மில் மகிமைப்பட போகிறார். நான்காவதாக அவர் திட்டத்தை தந்து நம் மூலமாய் மகிமைப்படுகிறார். அவர் தரிசனத்தை தந்து, நல்லா கவனிங்க, ஆச்சரியமாக ஒரு காரியம். ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு மோசையை கர்த்தர் அழைக்கிறார். 40 நாட்கள் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு மலையில் நிற்கிறார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் நோட்டு பேனா எல்லாம் இருந்தாலும், இப்போ பாருங்கள், நான் கொடுக்குற செய்தி இருக்கும், ஆனால் எழுதும்போது வித்தியாசமாக நீங்கள் எழுதுவீங்க. அதை இன்னொருத்தர் பார்த்து எழுதும்போது அதை விட வித்தியாசமாக எழுதுவார். சரியா? இன்னும் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற பார்த்து எழுதும்போது ஒன்றுமே புரியாது. ஏன்னா ஒருத்தர் சொல்லுகிற செய்தியே நமக்கு சரியாக புரியாது. ஒருத்தர் சொல்லுகிற பார்வைப்படியே நம்மளால் எழுத முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 1 இன்ச்சு கூட மிஸ் பண்ணாமல் இத்தனை அடியில் இருக்கணும், இத்தனை அகலம் இருக்கணும், இத்தனை நீளம் இருக்கணும், இத்தனை வெயிட் இருக்கணும், இந்தந்த பொருள் இருக்கணும், இந்தந்த இடத்துல இருக்கணும், இப்படி அமைப்புகள் இருக்கணும், ஆசாரியனுடைய உடைகளில் இது இங்கே இந்தந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும். மோசேக்கு சொல்லி கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது அவன் சரியாய் செய்து முடித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். காரணம் என்ன? அவர் மோசையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட விரும்பினார். மோசைக்கு இந்த ஞானம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வல்லமை உள்ளவர். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு கர்த்தர் ஞானத்தை தந்து, அவர் தம்முடைய திட்டத்தை தந்து, இந்த திட்டத்தை மட்டும் தான் என் பிள்ளையை கொடுத்தார், தரிசனத்தை மட்டும் தான் பிள்ளையை கொடுத்தார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு யோசித்து பார்க்க முடியல. கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. பாருங்களேன், மோசே செய்ததில்லை ஒன்று அவன் செய்து முடித்தான்னு வாசிக்கிறோம். ஒன்று கூட சின்னது கூட மிஸ் பண்ணலை. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நோட் எடுத்துகிட்டு போல, பேனா எடுத்துகிட்டு போல, டேப் எடுத்துகிட்டு போல, செல்ஃபோன் எடுத்துகிட்டு போல, எதை எடுத்துகிட்டு போல, ஜஸ்ட் கேட்டாலும் மோசையால் எப்படி இவ்வளவு செய்ய முடிந்தது? அதுக்கு காரணம் மோசையின் மூலமாய் தேவன் மகிமைப்பட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்கள் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஞானத்தை தந்து, வல்லமையை தந்து, திட்டத்தை தந்து கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இந்த ஆண்டு எதில் மகிமைப்பட போறா தெரியுமா? எதற்காய் நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ, எதற்காய் நாம் அழைக்கப்பட்டோமோ, அந்த திட்டத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். நம்புறவங்க, ரிசீவ் பண்றவங்க கைகளை தட்டி கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு சொல்லுங்க, என்னை குறித்த தேவ திட்டம், என்னை குறித்த தேவ நோக்கம், கர்த்தர் என்னை எதற்கு பிடித்தாரோ, எதற்காய் அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை அவர் என் மூலமாய் மகிமைப்பட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் வரங்கள். கர்த்தர் நம்மை மகிமைப்பட போகிறார். 5ஆவதாக அவர் நம்மில் எப்படி மகிமைப்பட போறார் தெரியுங்களா? அவரது வல்லமையை வெளிப்படுத்தி நம் மூலமாய் மகிமைப்பட போகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும்
நான் அவரிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வேதம் தெளிவா சொல்லுது, என்னை இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. உண்மைதான், அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்க முடவன் கேட்கிறான், ஏதாகிலும் கிடைக்குமா? அவங்க சொல்றாங்க, எங்களிடத்துல ஒண்ணு இல்லப்பா, எங்கிட்ட ஒண்ணு கிடையாது. ஆனா எங்களிடத்தில் இருக்கிற தேவன் அவர் வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையினால எழுந்து நடன்னு சொல்லும் போது அங்க வாசித்து பாருங்க, அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு ஆலயத்திற்குள் கடந்து போனான். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் இருக்கிற பகுதிகள் கர்த்தர் நம்மை கொண்டு வல்லமைகளை வெளிப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை, அநேக தேவ மனிதர்களை கர்த்தர் நம்மிடத்திலே கொண்டு வந்து அவர் சேர்க்க வல்லமை உள்ளவர். நம்புறா கைகளை தட்டி கேளுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வல்லமையை தருகிறவர். நமக்கிட்ட ஒன்றும் தேவையில்லை. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட எந்த திறமை இல்லை, என்கிட்ட எந்த தகுதி இல்லை, என்கிட்ட எந்த வல்லமை இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உன் தேவன் உனக்கு மகிமையுமா இருக்கிறார். எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? எனக்குள்ள இருக்கிறவர் அவர் வல்லமை உள்ளவர். என்கிட்ட வல்லமை இல்லை, ஆனால் என்னைக்குள்ள இருந்து அவர் நாமம் மகிமைப்பட, அவர் நாமம் உயர்த்தப்பட என்னை கருவியாய் பயன்படுத்தி எழும்பி நடன்னு சொல்லும் போது அவன் எழுந்தான், குதித்தான், நுழைந்தான். எப்படி தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே கடந்து போனான். அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு நீங்கள் நம்பினால் நம்மை கொண்டு வல்லமைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதுவரை இல்லாதளவு ஜெப மேகம் எழும்பும். இதுவரை இல்லாதளவு கர்த்தர் நம்மை கொண்டு வல்லமைப்படுவார். சத்துருக்கள் ஓடும், பிசாசுகள் ஓடும், நோய்கள் மாறும், சுகம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரு. ஆனா நாம சொல்லணும், என் மூலமாய் அவர் மகிமைப்படுவாராக. நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆண்டவரே. நான் என் திறமையை நான் வெளிப்படுத்த விரும்பலை, என் திறமையை நான் காட்ட விரும்பலை. எனக்குள் இருக்கிற தேவன் அவர் என்னில் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவதாக, நாம் அவரில் மகிமைப்படுவது எப்படி? இவனை நம்ம பார்த்தோம், அவர் என் மூலமாய் மகிமைப்படுகிறார். எப்படி? தம்முடைய நாமத்தை கொண்டு, எப்படி தம்முடைய வார்த்தையை கொண்டு, எப்படி தமது ஆவியானவரை கொண்டு, எப்படி தமது வல்லமையை கொண்டு அவர் மகிமைப்படுகிறார். இரண்டாவது, நான் அவரில் எப்படி மகிமைப்பட போகிறேன்? நான் சொன்னேன், அந்த இசைக்கலைஞன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்காம போயிடலாம். ஆனால் ஒரு நாளும் இசைக்கலைஞன் தன்னுடைய வாசிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை மறந்து போகிறதே இல்லை. நீங்கள் நிறைய பேட்டிகளில் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது முதல் நான் வாசித்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன், இதில் தான் நான் ட்ரெயின் பண்ணேன், இதில் தான் நான் பண்ணேன். பல பேர் தங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறித்து பேசுவாங்க. எங்கே போனாலும் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சேர்த்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செய்வானா, நம்மை பயன்படுத்துகிறவர், நம் மூலமாய் மகிமைப்பட்டவர், நம்மையும் மகிமைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படி நாம் அவரில் மகிமைப்படுத்த போகிறார்? ஒன்று, வேகமா சொல்றேன், இதுவரை யாரும் பெற்றிராத வெற்றியை தந்து நாம் அவரில் மகிமைப்பட விரும்புகிறார். நம்பர் ஒன்று, இதுவரை யாரும் பெற்றிராத வெற்றியை தந்து. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இதுவரை நாம் அவரில் எப்படி மகிமைப்பட போறார் தெரியுமா? நம்மளை எப்படி உயர்த்தி காட்ட போறார் தெரியுமா? தேசத்தில் எப்படி நம்ம குடும்பத்தில் உயர்த்தி காட்ட போறார் தெரியுமா? எப்படி நம்ம சமுதாயத்தில் நம்ம உயர்த்தி காட்ட போறார் தெரியுமா? அவர் ஒரு பக்கம் மகிமை போறார், அது ஆவிக்குரிய பார்வை. நல்லா யோசிச்சு பாருங்க. அது வார்த்தை ஆவிக்குரியது, வல்லமை ஆவிக்குரியது, ஆவியானவர் ஆவிக்குரியது. இந்த மகிமை என்ன தெரியுமா? உலகத்தில் நான் உன்னை கனப்படுத்துவேன், இஸ்ரவேலே நீ என் தாசன் தான், ஆனால் நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொன்னார்ல. இந்த மகிமை உலகத்தில் அவர் கொடுக்கிற கனம், உலகத்திலே நம்மை வைத்து மேன்மைப்படுத்துகிற விதம் எப்படி தெரியுமா? யாரும் பெற்றிராத வெற்றியை நமக்கு தந்து நம்மை அவர் மகிமைப்படுத்த போகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. கோலியாத்து அங்க வந்து நிற்கிறான். யோசித்து பார்த்தா ஒரு சின்ன கூழாங்கலால இவ்வளோ பெரிய கோலியாத்தை அடித்து ஜெயிக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பே கிடையாது. எப்படி ஆகும்? நடக்காது. ஏன்னா சிறு வயது யுத்தம் பண்ணதில்லை, எதையுமே செய்ய தெரியாது. எப்படி அடிக்கணும், எந்த ஆங்கிளில் நம்ம தடுக்கணும், எதுவுமே தாவீதுக்கு தெரியாது. ஆனால் தாவீதுக்கு ஒன்று மட்டும் தெரியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே 46 வசனத்தில் சொல்லுவார். முதல் பகுதியில், கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் பெற்றிராத வெற்றியை
வெற்றியை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்படி தருமா? குடும்பத்தில் ராட்சசர்கள் எழும்பலாம், பிள்ளைகளுக்கு விரோதமாக ராட்சசர்கள் எழும்பலாம், தொழிலுக்கு விரோதமாய் ராட்சசர்கள் எழும்பலாம், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் ராட்சசர்கள் எழும்பலாம். பல கோலியாத்துக்கள், தடை செய்கிறவர்கள், பயமுறுத்துகிறவர்கள், சவால் விடுகிறவர்கள் எழும்பலாம். நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, யுத்தம் பண்ண தெரியாது. எதுவும் தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூட இருந்து எப்படி மகிமைப்படுத்த போறார் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத தாவீதை வைத்து அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயித்த முடியுமானா இதே இடத்தில் இருக்கிற நம்மை கொண்டு அவர் வெற்றி பெற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்ல முடியும், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்துக்கள் இன்றோடு கீழே விழுவார்களாக. அநேக சவால் விடுகிற கோலியாத்துக்கள் கீழே விழுவார்களாக. எழும்ப முடியாத அளவுக்கு தேவன் பெரிய வெற்றியை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது காரியம், இதுவரை யாரும் நினைத்திராத உயர்வுகளை தந்து நாம் அவரில் மகிமைப்பட விரும்புகிறார். இதுவரை யாரும் நினைத்திராத உயர்வுகள். பார்த்தோம், பெற்றிராத வெற்றி. யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. வேடிக்கை பார்க்க மட்டும்தான் தாவீதுக்கு லாய்க்கு. ஏதோ ஒரு ஓரமா நிக்கலாம். அவன் சரீரம் அப்படி, அவனுடைய தகுதி அப்படி, யுத்தம் தெரியாது, போர்க்களம் தெரியாது, சண்டை போட தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் தாவீதை யோசிக்க முடியாத அளவு, நினைத்திட முடியாத அளவு ஒரு வெற்றியை கர்த்தர் தந்தார். இரண்டாவது, தாவீது வாழ்க்கையில் என்ன செய்தார் தெரியுங்களா? நினைத்திராத உயர்வுகள். எப்படி? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லுவார், ஆடுகள் பின்னே திரிந்து கொண்டிருந்த உன்னை. அது 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 8ஆம் வசனம், நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் பெரிய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் தாவீதை மேன்மைப்படுத்தினார், தாவீதை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார் தெரியுங்களா? அவன் மூலமாகவும் மகிமைப்பட்டது இல்லாம தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தி காட்டினார். அது வரைக்கும் அற்பமாய், அது வரைக்கும் ஒதுக்கப்பட்டு, அது வரைக்கும் கவன குறைவாக இருந்த தாவீது வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, பெரியோரின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில சமுதாயத்தில், குடும்பத்தில், தொழிலில் ஒருவேளை ஒதுக்கப்பட்டு தனித்துவமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என்னில் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, இதுவரை யாருக்கும் கிடைத்திராத மேன்மைகளை தந்து அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். யாருக்கு கிடைத்திராத மேன்மை? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதை உயர்த்தி பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. யோசித்து பாருங்களேன், இந்த மேன்மை எப்படி கிடைத்தது? இந்த உயர்வுகள் எப்படி கிடைத்தது? ஆண்டவர் தாவீதை கொண்டு அவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மத்தியில உங்க தலை நிமிரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சாதாரணம் இல்ல. அன்னைக்கு சொன்னார் தாவீது, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் கர்த்தர் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த ஆண்டு நம்மளை அழிந்து போயிடுவோன்னு பார்த்தாங்களோ, யாரெல்லாம் கீழே இறங்கிடுவான்னு பார்த்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையை முடிச்சிடும் நினைச்சாங்களோ, அவங்க முன்பதாக இங்க இருக்க நம்முடைய தலைகளை அவர் உயர்த்தி காட்ட மேன்மைப்படுத்த போகிறார். அவர்கள் முன்பதாக நம்முடைய தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 2 விதங்களில் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஒன்று, நான் சொன்னேன் முதல்ல, அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். அவர் நம்மளை எப்படி மகிமைப்பட விரும்புகிறார்? 5 காரியம் சொன்னேன். அவர் நாமத்தை தந்து மகிமைப்பட விரும்புகிறார். 2வது, அவர் வார்த்தையை தந்து மகிமைப்பட விரும்புகிறார். 3வது, ஆவியானவரை தந்து, எல்லாம் ஸ்பிரிச்சுவல் தந்து மகிமைப்பட விரும்புகிறார். 4வது, தரிசனம், திட்டங்களை தந்து நம் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். 5வது, நான் சொன்னேன், அவர் நம்முடைய வல்லமையை தந்து, வல்லமை என்னிடத்தில் அல்ல அவரிடத்தில் அல்லவா இருக்குது, எனக்குள்ளே வந்தார் என்றால் என் மூலமாய் அவர் மகிமைப்பட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது அவர் மகிமைப்பட்டாரு. மகிமைப்பட்டது மட்டுமல்ல, என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவர். எப்படி மகிமைப்படுத்த போறார் தெரியுமா? 3 காரியங்கள் சொன்னேன். 1, யாரும் பெற்றிராத வெற்றியை தந்து நம்மளை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். இன்னைக்கு நீ நம்புறீங்களோ இல்லையோ, இதுவரை இல்லாத ஒரு வெற்றியின் பாதைக்கு நேராய் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை கொண்டு போவார். உங்க பிள்ளையா இருக்கலாம்,
உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், வேறெவர் வாட்டவர் வென்னவர் எதுனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறார். அது யாரும் கிரகிக்க முடியாதது, யாரும் யோசிக்க முடியாதது, யாரும் நினைத்து பார்க்க முடியாதது. தாவீதை யாரு இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு ஒருத்தர் கூட நினைச்சு பார்க்கல. தாவீது சாதாரணமா நினைச்சாங்க, ஆனா யாரும் நினைத்திராத ஒரு வெற்றியை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொன்னேன், நினைத்திராத உயர்வுகள். யோசித்து பாருங்க, அப்பா போயிட்டு திரும்பி வரும்போது தாவீது அப்படியே வருவான்னு எதிர்பார்த்திருக்கலாம். சகோதரர்கள் போயிட்டு திரும்பி வரும்போது அவன் பாடி மட்டும்தான் வரும்னு எதிர்பார்த்திருக்கலாம். ராஜா அமிச்சிட்டு வரும்போது அதெல்லாம் ஒன்று நடக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். எல்லாருடைய நினைவுகளை பொய்யாக்கி தாவீதை தேவன் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு விரோதமாய் யோசித்த யோசனைகள், நமக்கு விரோதமாய் நினைத்த நினைவுகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் நம்மை அவர் மகிமைப்படுத்த போகிறார். நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது நான் சொன்னேன், வாசிக்கலாம். மூன்றாவது, இதுவரை யாருக்கும் கிடைத்திராத மேன்மைகளை தருவார். மேன்மை என்ன தெரியுமா? அங்கீகாரம், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள். உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு மகிமையை தருவேன், ஏதோ மகிமை, தேவன் உனக்கு மகிமையுமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போக வரல. அவர் மகிமையுமா இருப்பார்னா இவ்வளத்தையும் கர்த்தர் நமக்கா செய்ய போறாரு. வீடு சொல்ற, இந்த ஆண்டு 2 விதத்தில் மகிமைப்பட போகிறார். ஒன்று, அவர் நம்மை பயன்படுத்த போகிறார். 2, நம்மை அவர் மகிமைப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார், உயர்த்தி வைக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரை கண்ட வருஷங்களை விட இந்த ஆண்டு நீங்க நம்பினால் இதுவரை இல்லாத அளவு ஒரு வெற்றியை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை, ஒரு பலத்தை கர்த்தரால் தர முடியும். சுகத்தை கர்த்தரால் தர முடியும். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி தேங்க்யூ லோ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவர் எனக்கு மகிமையை தருகிறவர், நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அதிசயமானவர். நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், ரெண்டு கை தட்டி ஆமே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே. உங்க அன்பை நம்புவே, உம் அன்பை நம்புவே, அன்பையே நம்பி இருப்பே. நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. சொல்ல முடியுமா? நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, உள்ளத்திலிருந்து ஆமே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிக்கிறவரே, ஆசீர்வதிப்பவரே. ரெண்டு கையை தட்டி முடிந்தளவு. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. ஆமே ஆமே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உங்க அன்பையே நம்பி இருப்பேன். அவன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உங்க அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திரு. சொல்லுங்க ஆண்டவரே. குட்டப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் குட்டப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம். நல்ல கையை தட்டி பாருங்க. உம்மை நம்புவே, நான் அவன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவே.
உம்மை நம்பு. ஒரு மகிமை, ஒரு மகிமை, இதுவரை இல்லாத அளவு ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு கணம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மைகளை கத்த தருவீராக. நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும். ஆவியானவரே, ஒரு பலத்த வல்லமையை ஊட்டுவீராக. ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. தடைகள் விலகுது, தடைகள் விலகுது, தடைகள் விலகுது, போராட்டங்கள் விலகுது, பாடுகள் விலகுது. ஒரு மகிமையை ஊட்டுவீராக. நல்ல கைகளை தட்டி ஆவே நலமே நல்ல கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அவர் என்னில் மகிமை படுவாராக. ஓ இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமை படுவேன். ஒரு மகிமை மூடட்டும், மகிமை மூடட்டும், மகிமை மூடட்டும். விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவதாக. எஸ்லா, நிரப்புங்க, நிரப்புங்க, மகிமை ஊற்றுங்க, மகிமை ஊற்றுங்க. சில பேர் மேல கத்தர் மகிமையை ஊற்றா. கைகளை தட்டி, கைகளை தட்டி 2 நிமிஷம் ஆவே நிரம்பி. ஓ மகிமை. உங்கள் தலை உயரும், உங்கள் தலை உயரும், உங்கள் கொம்பு உயரும். இந்த ஆண்டு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அவர் கனத்தை தரப்போகிறார். இதுவரை இல்லாத அளவு வெற்றி, இதுவரை யாரும் கண்டிராத உயர்வு, இதுவரை யாருக்கும் கிடைத்திராத மேன்மைகளை அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஹல்லேலூயா சத்தம் உயர்த்தி. நீங்க மட்டும் கரங்களை உயர்த்தி உங்கள் தேவனே உங்களுக்கு மகிமையுமா இருப்பார். நம்முடைய தேவன் நமக்கு மகிமையை தர வல்லமை உள்ளவர்.